ஹாய். நம்ம சேனலில் அடிக்கடி அப்லோட் பண்ணுற வீடியோஸோட கண்டென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன, சேவிங்ஸ் அப்படின்னா என்ன, மணி மார்க்கெட், அப்போ ஷேர் மார்க்கெட், அப்போ டிமேட் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், ஆப்ஷன் ட்ரேடிங் இந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். இந்த வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக எது நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா நாலேஜ் டெவலப் பண்ணிட்டா கரெக்டாக வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வழி, பேசிக்கான வழி. அது அடிப்படையாக ஒரு டெவலப் பண்ணால் நம்ம வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஹெல்த். எப்போயுமே நம்ம வெல்த்துக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இப்போது எப்போவே எல்லாமே இந்த வேர்ல்டு ரொம்ப ஸ்பீடாக இயங்கிட்டு இருக்கு. டெக்னாலஜி ஒரு பக்கம் டெவலப் ஆகுது, அதனால் காம்படிஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக க்ரோத் ஆகணும். ஸோ பணம் சம்பாதிச்சு ஆகணும். அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாருமே தள்ளப்பட்டோம். இதை ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வெல்த் டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெப்பில் நம்ம இறங்குறோம். ரொம்பவே ஒரு நல்ல முறையான ஒரு ஸ்டெப் தான். அட் த சேம் டைம் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஜஸ்ட் ஒரு அட்வைஸு, ஒரு யூடியூபுக்காக அந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்காக அந்த மாதிரி இல்லை. நான் டெய்லியும் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் ஹெல்த்தை பார்க்குறதுக்காக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ அதனால் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போவுமே வீட்டில் இப்படி பண்ணுங்கள், ஸோ இது பண்ணால் எப்படி டெவலப் ஆகும், ஸோ இது பண்ணால் எப்படி டெவலப் ஆகும், இது பண்ணால் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும், இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பேன். ஓகே, நம்ம வீடியோலேயும் சொல்லக்கூடாது. எப்போவுமே இந்த வெல்த் சம்மந்தமாக தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு சேஞ்சுக்காக ஏன் நம்ம ஹெல்த்தையும் உள்ளே கொண்டு வரக்கூடாது, இதை ஒரு காரணத்துக்காகவும் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். மெயினாக இந்த வீடியோ யார் கரெக்டாக சூட் ஆகும்னா, நியூ இயர் வந்துருச்சு, அப்புறம் பொங்கல் வந்துருச்சு. ஓகே, இனியிலேருந்தாவது நான் ஹெல்த்தை கரெக்டாக நான் பார்த்துக்க போகிறேன், ஹெல்த்தை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும், அப்போ தான் நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு சில பேர் இருப்பீங்க. அவங்களுக்காக ஒரு வீடியோவாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையான ஒரு வரி தான் அது. கண்டிப்பாக அப்படி தான். பட் அந்த வழி தானாக பிறக்காது, நம்ம தான் அதை உருவாக்கணும். மெயினாக இந்த வீடியோ எந்த வித பழைய வீடியோஸ் மாதிரி இந்த வெல்த்து பணம் சம்மந்தப்பட்டது இல்லை. அந்த வெல்த்தை டெவலப் பண்ணதுக்காக ஒரு முக்கியமான ஒரு பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த். இது சம்மந்தமாக அந்த வீடியோஸ் இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மெயினாக இந்த வீடியோஸ் யாருக்காக பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கவங்க, அப்புறம் டிசைன் ஃபீல்டில் இருக்கவங்க, முக்கியமாக ஒரு 8 to 10 hours சிட்டிங் ஒர்க்கில் இருப்பாங்களே, கன்டினியூஸாக ஒரு லேப்டாப் முன்னாடியோ இல்லை மானிட்டர் முன்னாடியோ உட்காந்தே இருப்பாங்களே, அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் அது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்னிங் ஒரு 8 o'clock ஆர் 9 o'clock கிட்ட கிளம்புறாங்க வச்சுக்கோங்களேன். டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க. அப்புறம் ரீச் ஆன அப்புறம் ஒரு 2 hours கழிச்சு டீ பிரேக் ஆர் ஸ்நாக்ஸ். டீ காஃபி குடிக்காதவங்க ஸ்நாக்ஸ் எடுத்துப்பாங்க. அப்புறம் ஒரு 2 hours கழிச்சு லஞ்ச். மறுபடியும் 2 to 3 hours கழிச்சு மறுபடியும் டீ பிரேக், ஒரு ஸ்நாக்ஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. அப்புறம் ஒரு 7 மணிக்கிட்ட கிளம்பிட்டு வீட்டில் சாப்பிடுவாங்க ஆளுங்க இருப்பாங்க, இல்லை அங்கேயே டின்னர் முடிச்சுட்டு வர ஆளுங்களும் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான எனர்ஜி எடுத்துக்கிறது. இந்த 3 வேளை சாப்பாடு இருக்குல்ல, எதுக்கு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ஒர்க் பண்ணுறதுக்கான எனர்ஜி. ஸோ கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு எனர்ஜி தான். பட் இதில் ஒரு 2 விஷயம் இருக்குது. இந்த பசினால் நம்ம சாப்பிடுவோம். கரெக்டாக டைமில் பசி வந்துடும். ஸோ பசினால் அந்த எனர்ஜி வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த பசினால் சாப்பிட்றக்கூட அந்த ஃபுட்டு அதனால ஒரு எனர்ஜி ஜெனரேட் ஆகும். அது ஒரு நல்ல விதமான எனர்ஜி. இன்னொன்று எப்படி வரும்னா, நம்ம டெய்லியும் காலைல மதியானம் நைட்டு சாப்பிட்டே தான் இருக்கும். ஸ்நாக்ஸும் போக காலைல மதியானம் நைட்டு சாப்பிட்டே தான் இருக்கும். இப்படி கன்டினியூஸாக சாப்பிட்றதுனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் வந்த அப்புறம் சரி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு தோணும். நம்ம பசிக்குதா இல்லை எதனால சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஓகே, டைம் வந்துருச்சு, 2 o'clock ஆகிடுச்சு, நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும். நம்ம 2 விதமாக தான் நம்ம சாப்பிடுவோம். மெயினாக இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக சாப்பிட்றோம். இப்படி ஒர்க் பண்ணுறதுக்காக சாப்பிட்ற எனர்ஜி கரெக்டாக யூட்டிலைஸ் ஆகுதா, கரெக்டாக நம்ம சாப்பிட்றோம், அதுக்கு தகுந்தாப்பில் இந்த எனர்ஜி கிடைச்ச எனர்ஜியை கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோமா, அதை நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நம்ம மொபைல் எடுத்துக்கலாம். அந்த மொபைல் நீங்கள் சார்ஜ் ஏற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பேட்டரி வீங்கி போயிடும். ஸோ முன்னாடியே நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். உதாரணத்துக்கு 90% இருக்குது. ஓகே, 90% 10% ஃபுல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபுல் பண்ணுவீங்க. இப்படி அந்த ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளடைவில் அந்த பேட்டரி வீங்கி போயிடும். உடனே இப்போ எல்லாமே இன்பில்ட் பேட்டரி தானே, இப்போ அந்த இஷ்யூஸ்லாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம பாடியில் எனர்ஜி லோ ஆகிடுச்சுனால நம்ம எனர்ஜி எடுத்துக்கிறோமா, இல்லை டைம் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக இந்த டைமில் நம்ம இதானே பண்ணேன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோமா, அதை நம்ம பார்க்கணும். ஸோ ஓகே, இப்படி பார்க்குறனால நம்ம சாப்பாடை கம்மி பண்ணிடலாமா அப்படின்னு இல்லை. நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றத கம்மி பண்ணிட்டே இருங்க. பட் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுங்கன்னா, அந்த கிடைக்கிற எனர்ஜி யூட்டிலைஸ் ஆகுதா, அதை நீங்கள் பார்த்துக்கணும். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வீட்டிலே ஒர்க் அவுட் பண்ணுறது. சில பேர் ஜிம்முக்கு போவாங்க,
ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அந்த ஆக்டிவிட்டீஸில் சில பேர்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கான தேவை வந்து இந்த வீடியோ இல்லை. ஏன்னா நீங்கள் கரெக்டாக தான் நீங்கள் உடம்பு வச்சுருக்கீங்க. ஏன்னா ஜிம்முக்கு போகிறீங்க. ஏன்னா ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் அங்கே இருப்பார். ஸோ மாஸ்டர் வந்து கரெக்டாக சொல்லிக் கொடுப்பாரு. அதுக்கு தகுந்தாலும் நம்ம உடம்பு வந்து டெவலப் ஆகும். ஸோ அதில் வந்து ஜிம்முக்கு போகிறவங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இந்த வீடியோ எதுக்காகனா இப்போது ஒர்க் அவுட் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாலே அந்த வார்த்தையை நம்ம எடுத்துட்டாலே மக்களுக்கு வந்து எங்கே மைண்டு போகுது அப்படின்னா மெயினாக வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே 25 அப்புறம் வந்து 25 to 30 இந்த மக்களுக்கு வந்து எப்படி மைண்ட் எங்கே போனால் உடனே ஜிம் ஒர்க் அவுட் அப்படி எடுத்துட்டாலே உடனே வந்து ஜிம்முக்கு தான் போகுது. மெயினாக வந்து நியூ இயர் வந்துருச்சு, பொங்கல் வந்துருச்சு, இந்த மாதிரி நல்ல நாட்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் அவங்களுக்கு எங்கே போகுதுன்னா ஜிம்முக்கு தான் போகுது. சரி, ஜிம்முக்கு போகிறது இல்லாமல் அடுத்தது எங்கே அவங்க நோக்கம் எங்கே போகுதுன்னா டயட். ஓகே, டயட் அப்படி எடுத்துட்டீங்கன்னா எங்கே போகுது அப்படின்னா எக்கு, அப்புறம் சிக்கன், மட்டன் இந்த மாதிரி கண்ணோட்டம் தான் போகுது. ஏன்னா வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் அடிக்கடி பார்க்குறது இந்த விஷயம் தான். இப்போ வந்து ரொம்ப ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறது, அப்புறம் வந்து ஐஸ் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, அப்புறம் வந்து சிக்கன் சாப்பிட்றது, மட்டன் சாப்பிட்றது, எக்கு சாப்பிட்றது, இப்படி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம மொபைலில் அடிக்கடி அந்த சோஷியல் மீடியா பார்க்குறதுனால நம்ம மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. தப்புல தான். ஏன்னா அடிக்கடி பார்க்கறதுனால அந்த மைண்டு அடிக்கடி எது பார்க்குறோமோ எதை நம்ம கேட்குறோமோ அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். பட் இப்படி உடனே வந்து நான் ஜிம்மை குறை சொல்கிறேன், ஜிம்மு போகிறதே குறை சொல்கிறேன், சிக்கன் சாப்பிட்றதே குறை சொல்கிறேன் அப்படின்னா இல்லை. நான் பண்ணுறது எதுவோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு வந்து வீடியோக்காக அட்வைஸ் அப்படி இல்லை, நான் டெய்லி பண்ணுறதா உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? கரெக்டாக நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம், அந்த யூட்டிலைஸ் ஆகுதா? அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம ஒன்று சிம்பிளாக என்ன பண்ணால் ஆக்டிவிட்டீஸ், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம காலையிலையோ இல்லை ஆஃபீஸ் போயிட்டு முடிச்சுட்டு வந்தோ நைட்டோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுவோம். நம்ம சாப்பிட்றது வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் ஆகுதா? அதுக்காக நம்ம ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பண்ணல, எதுவுமே இது வாங்கி தான் பண்ணணும், இது எக்யூப்மெண்ட் வாங்கணும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 10 kg டம்பிள்ஸ் வந்து 2 இருக்குது, அப்புறம் 4 kg டம்பிள்ஸ் வந்து 2 இருக்குது, அப்புறம் ஒரு 5 kg டம்பிள்ஸ் 2 இருக்குது. இதுக்காக நம்ம எக்யூப்மெண்ட் வாங்கணும் அப்படி இல்லை. 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கலாம்? அதை ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளான ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா வாக்கிங். எப்போவுமே எங்கள் அம்மாட்ட இது தான் சொல்லுவேன், ஒரு 40 to 45 மினிட்ஸ் வந்து வாக் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம சாப்பிட்டது கரெக்டாக யூட்டிலைஸ் ஆகணும். ஓகேவா? சிம்பிளான ஒரு மெத்தடு. காலையில் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா நம்ம சின்ன வயசு தான், ஒரு 40 to 45 மினிட்ஸ் நான் 1 hour கூட தாராளமாக ஒரு வாக்கிங் போகலாம். ஸோ வாக்கிங் போயிட்டு ஒரு எனர்ஜி லோ ஆகும். அப்படி எனர்ஜி லோ ஆன அப்புறம் நம்ம வந்து ஃபுட் கன்சியூம் பண்ணும்போது பயங்கரமாகவே உடம்புல ஒட்டும். சரி, ஓகே, வாக்கிங் பண்ணுறதுக்கு போர் அடிக்குது, அப்போ என்ன பண்ணலாம்னா ஜாகிங் பண்ணல. நம்ம வயசில் ஜாகிங்கும் நல்லாவே பண்ணலாம். 25 to 30 இயர்ஸ் தான் இருக்கும். ஜாகிங் நல்லாவே பண்ணலாம். ஒரு 20 to 30 மினிட்ஸ், ஒரு 2 கிலோமீட்டர்ஸோ 3 கிலோமீட்டர்ஸோ ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். உடனே நம்ம பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு உத்வேகத்தோடு பண்ணோன்னா பாடி வந்து தாங்காது. ஸோ கரெக்டாக நம்ம உடம்புக்கு என்ன இருக்கும், நம்ம எல்லாமே மெச்சூரான ஒரு ஆளுகள் தான். நம்ம உடம்புக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜாகிங் பண்ணுறோன்னா ஜாகிங் ஒரு 20 to 30 மினிட்ஸ். ஓகே, இல்லை நம்ம அருள்நாள் சொன்ன மாதிரி ஓன் பாடி வெயிட்டை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட் எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம ஓன் பாடி வெயிட் என்ன பண்ணலாம்? ஸ்குவாட்ஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 50, மினிமம் ஒரு 50லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் டே பை டேயாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த அட்வைஸ்னால் என் ஒய்ஃபுக்கும் அப்புறம் தங்கச்சிக்கும் நான் சொல்லிட்டே இருப்பேன், ஸ்குவாட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நாளடைவில் வந்து எது நம்மளுக்கு வீக் ஆகும்னா கால் தான் நம்மளுக்கு வீக் ஆகும். ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை தாங்கிட்டே இருக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு எது வீக் ஆகும்னா கால் வீக் ஆகும். அந்த காலுக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணால் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ்னால் ஸ்குவாட். நார்மல் ஸ்குவாட் தான். உடனே வந்து அந்த ஸ்குவாட் இந்த ஸ்குவாட் அப்படிலாம் கம்பேர் பண்ணாதீங்க. நார்மலாக உட்காந்து எந்திரிக்கிறது தான். அதுக்கு யூடியூப்பில் எக்கச்சக்க வீடியோஸ் இருக்குது. ஒரு இமேஜ் பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சலாம், ஓகே இதான் ஸ்குவாட்டா அப்படின்னு. ஓகே, அது உங்களுக்கு டெய்லி பண்ணுறதுக்கு போர் அடிக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஸ்குவாட் பண்ணுங்கள். அடுத்த நாள் என்ன பண்ணலாம்? பிளாங்க் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பிளாங்க் பண்ணுங்கள். ஒரு 30 செகண்ட்ஸ் ஆர் 1 மினிட். ஸோ இப்படி சொல்லிட்டு ஒரு செட்ஸ், ஒரு 3 செட். 1 மினிட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 செட்டாக பண்ணுங்கள். காலையில் பண்ணுங்கள், நைட்டு பண்ணுங்கள். சரி, ஓகே, அது போர் அடிச்சிருச்சு அப்படின்னா புஷ்அப் பண்ணிக்கலாம். புஷ்அப் பண்ணலாம், ஃபுல்லப் பண்ணலாம். இப்படி வந்து எக்கச்சக்க ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இப்போ ஆக்டிவிட்டீஸை நான் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறதில்ல. நம்ம எனர்ஜி யூட்டிலைஸ் ஆகாதான் பார்க்குறதுக்கு நம்ம ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணி தான் ஆகணும். அது உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஜிம் போகணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கூட நினைக்கல. ஏன்னா வந்து சில பேர் வந்து ஜிம்முக்கு போகணும் ஆசையும் இருக்கும். பட் அந்த வீட்டு நடைய காலன்ஸ் வைக்கும்போது ஒரு வாரத்து நல்லாயிருக்கும். அப்புறம் 8ஆம் நாள் 9ஆம் நாள் பார்க்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கும். அப்புறம் மழை பெய்யும், அப்புறம் பனி அடிக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு
சரி இன்றைக்கி போகலாமா, சரி இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு தோணும். அப்புறம் இன்னொரு மைண்டில் இன்னொன்று வரும், நம்ம பணம் பே பண்ணிட்டோமே சரி போவோம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அந்த பணம் கட்டிட்டதுக்காக போனோன்னா கண்டிப்பாக உடம்புல ஒட்டவே ஒட்டாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குல்ல, அதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 1 மந்த் 2 மந்த் 3 மந்த்ஸ் ஒரு கன்டினியூஸாக நீங்கள் பண்ணும்போது நம்ம பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டோரேஜ் ஆகும், மெமரியில் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். ஓகே நம்ம காலையிலேருந்து இப்போ டெய்லி பண்ணிகிட்ருக்கோம், அப்புறம் வந்து கன்டினியூஸாக நீங்கள் எந்திக்கும் போதே உங்கள் மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே நம்ம பண்ண போகிறோம், ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகும். அப்புறம் நீங்கள் போக 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 உங்களுக்கே ஒரு வந்து உங்கள் உடம்பு அந்த ஷேப்பை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு போதை மாதிரி உங்களுக்கு ஆயிடும். ஓகே நல்லா டெவலப் ஆகுது. அப்புறம் நீங்கள் இந்த ஜிம்முக்கு போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எனர்ஜி கிடச்சிரும். அந்த எனர்ஜி வச்சு நீங்கள் ஜிம்முக்கு தாராளமாக போகலாம். அப்புறம் வந்து டயட் அப்படின்னு எடுத்துட்டாலே முக்கியமாக சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு எல்லோரும் பண்ணுறது சிக்கன், மட்டன், பீஃபு, அப்புறம் வந்து எக்கு, இந்த மாதிரி வந்து ஹை ப்ரோட்டீன் எல்லாமே, அதுவும் செலவு கூடின வழிமுறையில் தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே போகிறாங்க. 2 நாள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு உடனே எக்கு அந்த மாதிரி சாப்பிட்றலாம், உடனே கான்சன்ட்ரேஷன்லாம் போகுது. அது சாப்பிட்றது தப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற அவங்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பாடி பில்டர் அவங்க வந்து நம்ம ரீசெண்ட் டேஸில் வந்து உலகநாயகன் கமல் சார் வந்து சொல்லியிருப்பார், பாடி பில்டிங் இல்லை பாடி ஸ்கல்ப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, செதுக்குறது. ஸோ அவங்கள வந்து செதுக்குறாங்க. பாடி செதுக்குறதுக்கு வந்து எனர்ஜி வந்து அப்படி ஃபுல்லாக வந்து எனர்ஜி வந்து லோ ஆகிட்டே இருக்கும். அதுக்கு அவங்க எடுத்துக்கிற உணவு தான் வந்து இந்த சிக்கன், மட்டன் எல்லாமே. அவங்க ஒர்க் அவுட் பண்ணுற ஆளுங்க உடம்பையும் பாருங்கள், அவங்க சாப்பிட்றது பார்க்கும்போது ஈக்குவல் மேட்ச் ஆகிடும். நம்ம வந்து இப்போ தான் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். டெவலப் பண்ணுறதுக்காக வந்து திருப்பியும் வந்து நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதே வந்து எனர்ஜி வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக தான். மறுபடியும் வந்து எனர்ஜி மறுபடியும் ஏற்றுறோன்னா அதுக்கு தந்தாலும் நம்ம மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, டெய்லி மார்னிங் வந்து கொண்டைக்கடலை சாப்பிட்றேன், நைட்டு நான் ஊற போட்டுருவேன். எக்ஸ்ட்ரா வந்து அது ஒரு ஒர்க் மாதிரி பண்ணிவிட்டு அந்த வேக வச்சு வதக்கிட்டு அப்படிலாம் இல்லை. நைட் அதாவது என் டேஸ்ட்டுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. நைட்டு வந்து நான் ஊற போட்டுறேன், ஒரு கைப்பிடி 100 கிராம் 200 கிராம் வந்து நைட் நான் ஊற போட்டுறேன். அது காலைல சாப்பிட்றது என்னோட வழக்கம். மெயினாக வந்து அதில் வந்து எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி ப்ரோட்டீனும் அதுலேயும் இருக்குது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் நம்ம வாக் போகிறோன்னா அந்த வாக்குக்கு எனர்ஜி கொடுக்குற மாதிரி அந்த கொண்டைக்கடலை இருக்கும்னு என்னோட நம்பிக்கை. அதுலேயும் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், உடனே வந்து நம்ம ஹெவி ஃபுட்டுக்கு போகிறத வந்து தவிர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம நேச்சுராகவே கொடுக்கக்கூடிய கொண்டைக்கடலை, அப்புறம் சிறுபயிறு, இது மூலமாக நம்ம காலை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்பும் வந்து ஏற்றுக்கும். நம்ம டெய்லி வந்து கொண்டைக்கடலை வந்து உடம்புல சேர்த்துக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அது மாதிரி காலையிலையும் அதை சாப்பிடாம உடம்பு வந்து ஏற்றுக்கும். திடீர்னு நம்ம வந்து சிக்கன் மாறுறோம், திடீர்னு வந்து ஒரு நாள் 2 எக் சாப்பிட்றோம். அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் ஹெவியாக போகும்போது உடம்பே லைட்டாக கன்ஃபியூஸாக மாறி சில பேர்த்துக்கு தோணலாம், கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தோணும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நேச்சர் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம டெய்லியும் எடுத்துக்கிற உணவுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து கொண்டைக்கடலை தான். ஸோ 100 கிராம் 200 கிராம் வந்து நைட்டை ஊற போட்டுருங்க, அதை வந்து காலைல சாப்பிடுங்க. ஸோ இதுதான் ஒர்க் அவுட். அப்புறம் வந்து டயட். நம்ம ஒர்க் அவுட்னாலே நம்ம எண்ணங்கள் வந்து எங்கேயும் போக தேவையில்ல. 6 பேக், வாரணமாயிரம் சூர்யா, அப்புறம் வந்து அர்ஜுன் சார், இந்த மாதிரிலாம் எங்கேயும் போக தேவையில்லை. நமக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணணும். அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால வந்து எனர்ஜி வந்து யூட்டிலைஸ் ஆகணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு எது தோணுதோ அது பண்ணுங்கள். பட் ஒரு ஆக்டிவிட்டீஸாக நீங்கள் பண்ணுங்கள். ஸ்கிப்பிங் பண்ண நான் சொல்ல மறந்தேன். ஸ்கிப்பிங் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 500 டைம்ஸ் அந்த கவுண்ட்டுக்கிட்ட ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்கிப்பிங் பண்ணலாம். நல்ல ஒரு எக்ஸசைஸ். எதுவுமே பண்ணலையா, சும்மா ஜம்ப் பண்ணுங்கள், சும்மா நின்ன இடத்துலேருந்து ஓடுங்க. ஒரு ரூம் தான் உங்களுக்கு இருக்குன்னா நின்ன இடத்துலேருந்து ஓடுங்க. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி இன்னிலேருந்து உங்கள் எனர்ஜி வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். மெயினாக வந்து எதுக்கு அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு மரணம் இருக்குல்ல, நம்ம லாஸ்ட் டைம் நம்ம இறக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 80 வயசோ, ஒரு 90 வயசோ, ஒரு 100 வயசோ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் தான். அந்த 100 வயசு நீங்கள் இறக்க போகிறீங்க அப்படின்னா இயற்கை மரணமாக தான் இருக்கணும். வயசாகிடுச்சு இறந்துட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு மரணமாக தான் இருக்கணும். இந்த கிட்னியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் லங்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் வந்து ஹார்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு ஜாண்டிஸ் இருக்குது, அது இருக்குது, இந்த மாதிரி வந்து நம்மளே வர வச்சுட்டு இதனால் அவர் இறந்துட்டார் அந்த பேர் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஒரு இயற்கை மரணமாக தான் இருக்கணும். நான் வீட்டில் வந்து எப்போவுமே அம்மாக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்கிறது விஷயம் தான், இயற்கை மரணமாக தான் இருக்கணும். வயசானால ஒரு மரணமாக தான் இருக்கணும். இந்த நோய் வந்து இறக்குறதுனால ஒரு பயனும் இல்லை. அதை கூட நம்ம பார்த்துக்கலன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணுங்கள். அதுக்காக தான் அந்த மெயின் வீடியோ.
நாளையிலேருந்து அதாவது நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க நைட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு காலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம். இல்லை நான் காலையில் தான் ஒரு 9 மணி தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா உடனே ஃபுல்லெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. உடனே கட் பண்ணிட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் உடம்ப கரெக்டாக பார்த்துக்கோங்க.